ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி கஞ்சி தான். ரொம்ப உடம்புக்கு தெம்பு கொடுக்குற ஹெல்த்தியான இன்னொரு ரெசிபியோட நம்ம இன்றைக்கி நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு அரிசி வடித்த அந்த கஞ்சி, அதாவது சாதம் வெந்த பிறகு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை வடிப்போம் இல்லையா, அந்த கஞ்சி குக்கரில் வச்சிங்கன்னா இது வராது. உங்களுக்கு சாதம் நம்ம பானையில் வச்சு வடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ இந்த கஞ்சி தண்ணி வரும். இந்த கஞ்சி தண்ணியை நான் குக்கரில் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதை நான் வடித்து விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி நல்லா வெந்துருச்சு, சாதம் ஆயிடுச்சு. நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னாலே சாதம் நல்லா நசுங்கும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த குக்கரில் ரப்பரையும் அதுக்கப்புறம் விசிலையும் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டினோம்னாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதம் வடிக்கிறதுக்கு. நம்ம பானையில் தான் வச்சு வடிகட்டணுன்ட்டு இல்லை. எப்போதும் பானையில் வைக்கிற மாதிரி குக்கரில் சாதம் வச்சுருங்க. மூடி போடாதீங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி இல்லாமல் வெந்த பிறகு குக்கர் மூடியை போடணும். அவ்வளோதாங்க. அடுத்து இந்த கஞ்சி வெந்த பிறகு அதை வடித்த கஞ்சியில் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மேலே ஒரு ஆடை ஃபார்ம் ஆகும். நீங்கள் அதை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அது தானாகவே அதுக்குள்ளே போயிடும். அடுத்து இதில் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நீர்த்த மோர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சி. அதுக்கப்புறம் சீரகம். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மேலே ஆடை இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும். வெதுன்னு சூட்டில் இருக்கிறப்பே உங்களுக்கு அந்த ஆடை ஃபார்ம் ஆகிறது தெரிஞ்சிடும். இதை நல்லா நம்ம நல்லா நீர்த்து விடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை உடனே குடிச்சிருங்க, இல்லைன்னா மிளகு அடியில் போய் தங்கிடும். இதோட நம்ம பெருங்காயம், இஞ்சி, வெங்காயம் எதை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதை வச்சு சூப்பு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. எந்த சூப்புக்கு வேணாலும் இந்த கஞ்சி ஊற்றினோம்னா நமக்கு அந்த திக்னஸ் இந்த கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த கஞ்சியை ஊற்றினோம்னா நமக்கு அந்த சூப்புக்குரிய திக்னஸ் நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப 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 உடம்புக்கு குளிர்ச்சியும் தெம்பும் கொடுக்குற கஞ்சி தாங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபியில் மீண்டும் சந்திப்போம்.